ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பானுஸ் கார்டன் தமிழ். நான் பானு. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து செண்டுமல்லி செடி தான். இந்த செடியை வந்து எப்படி பதியம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு செடி நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த செடியை வந்து பதியம் போட்டு நிறைய செடிகளை வந்து நம்ம வீட்டில் வளர்த்துக்கலாம். இது என்னோடய கார்டனில் வளர்ந்த செடி தான். இது 2 வருஷமாக என்கிட்ட இருக்குது. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வேறு ஒரு செடி வச்சுருந்தேன். அந்த செடி இறந்துருச்சு. அது நான் வந்து பதியம் போடாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் போன வருஷம் வந்த செடிகளை வச்சு நான் பதியம் போட்டு இப்போ நிறைய செடிகளை வளர்த்து வச்சுருக்கேன். நான் பதியம் போடுறதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து ஒரு செடியை வச்சு நிறைய செடிகளை பதியம் போட்டுக்கலாம். இன்னொன்று வந்து இது புதுசாக வந்து கீழே புது செடிகள்லாம் வரும்போது நத்தைகள் வந்து இதை வளர்ந்து வரும்போதே அது இதை சாப்பிட்டுடுது. அதனால் வந்து இப்போ நிறைய செடிகள் வளர்க்க முடியாமல் போயிடுது. அதனால தான் நான் வந்து இதுலேருந்து கிளைகளை வந்து எடுத்து நான் வந்து இப்போ இது பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து பதியம் பண்ணியிருக்கேன் இந்த செண்டுமல்லியில். இப்போ தான் ஏற்கனவே வந்து இதில் நிறைய செடிகள் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே பண்ணி வச்சுட்டு நல்லா துளிர் வந்ததால் அது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமா இன்னும் இருக்க புதுசாக வர கிளைகளையும் எடுத்து நான் பதியம் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து இந்த செடிக்கு வந்து ரொம்ப இந்த நத்தைகள்லாம் ரொம்ப தொல்லை தரும். ஏன்னா நம்ம புதுசாக கீழே வந்து அந்த வேர்லேருந்து புது செடிகள்லாம் வரும்போது அதிலிருந்து வந்த நெக்ஸ்ட் டேவே அந்த வேரோடையே சாப்பிட்டு போயிடும். ரொம்ப அந்த பேபி பிளான்ட் வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். அதனால வந்து எனக்கு நிறைய செடிகள் கிடைக்காம போயிடுது. இப்போ வந்து இந்த கிளைகள்லாம் இருக்குது இல்லையா, செடியுடைய கிளைகள்லேருந்து உடச்சி இப்போ நான் பதியம் போடுறதால எனக்கு இப்போ நிறைய செடிகள் கிடைச்சிருக்கு. 2 செடிகளில் இப்போ வந்து எனக்கு ஒரு 5-6 பிரான்ச்சஸ் வந்து இருந்தது. அதெல்லாமே எடுத்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடி நான் பதியம் போட்டுட்டேன். இப்போ நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு. புதுசாக எந்த கிளைகள் வந்தாலும் நான் வந்து எடுத்து நான் பதியம் போட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பெரிய செடி இருந்தது இல்லையா, தாய் செடி இருந்ததுன்னா அந்த செடிகளை நான் வேரோட எடுத்துட்டேன். இந்த வரைக்கும் பாருங்கள், இதுதான் இந்த செடிகள் இருந்து நான் வேரோட எடுத்து இந்த பாட்டில் நட்டுறேன். ஏன்னா புது செடி வரும்போதே அந்த நத்தையெல்லாம் சாப்பிடுது. நைட் ஆனால் வந்து டே டைமில் வரதில்லை, நைட் ஆனால் வந்து ஃபுல்லாகவே அந்த வேர்லேருந்து வர செடிகளை தின்னுடுது. அதனால தான் எடுத்து இப்போ பாட்டில் நட்டதுக்கப்புறமா பாட்லேயும் இந்த புது செடி வந்து பாருங்கள். இதோட நேச்சரே வந்து ஒரு செடி இருந்தாலே நிறைய செடிகள் வரும். அது செகண்ட் செடி. இந்த செடியை பாருங்கள், எல்லா இலைகளும் விழுந்துருச்சு. இருந்து 2-3 பிரான்ச்சஸ் எடுத்துட்டேன் பாருங்கள். இது தரையில் இருந்த செடி தான். அந்த பேரண்ட் அந்த தாய் செடியை எடுத்து நான் வேறு பாட்டில் வச்சுட்டா கூட இது வந்து கீழே இருந்து இந்த ரூட் மூலமாக நிறைய செடிகள் வருது. இது கார்னர் சிமெண்ட் தரை இருந்தால் கூட சிமெண்ட் தரைக்கு எங்கே கார்னர் இருக்கோ அந்த கார்னர்லாம் இது வளருங்க. இப்போ பாருங்கள், நான் நட்டு வச்சு ஒரு 10-15 நாள் ஆகிடுச்சு. வேர் வந்திருக்கு பாருங்கள். இந்த செடி நான் ஃபஸ்ட் டைம் வந்து நட்டு வச்சுருக்கேன். நாங்கள் நர்சரியில் இருந்தால் 2 டைம் வாங்கியிருக்கேன். வேரோட வாங்கிட்டு வந்து நான் வீடியோ கூட போட்டிருக்கேன் எப்படி வளர்க்கணுன்றத. நான் வேரோடு தான் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த நத்தையுடைய தொல்லைகளால் செடி நம்மளுக்கு இல்லாமல் போயிடுதுன்ட்டு நான் பயந்துட்டு தான் அந்த புதுசாக வர கிளைகள் எடுத்து நான் நட்டு வச்சேன். பார்த்தீங்கன்னா நிறைய வேர் பிடிச்சி வளர்ந்துருக்கு. அப்போ தான் எனக்கு சரி இதை வச்சு நிறைய செடி நம்ம வளர்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பதியம் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ வேர் வருது. இந்த வேர் பார்க்குறீங்கன்னா இந்த வேர்லேருந்து தான் வந்து புது செடிகள் வரும். ஒரு செடி இருந்தாலே அதிகமான செடிகள் வந்து வளர்த்துக்கலாம். அதாவது பதியம் எவ்வளோ பதியம் போடுறோமோ இந்த செடிகள் வந்து வருஷத்துக்கு வருஷம் நம்ம வந்து அதை அதிகமாக்கினே போகலாம். இப்போ வந்து இந்த செடி வந்து லூஸ் மண் இருந்தால் தான், நல்லா லூஸ் ஆயில் இருக்கணும். அதில் இருந்தால் தான் வேர் நல்லா படர்ந்து போகும். முக்கியமாக வந்து இதுக்கு செம்மண் தாங்க. செம்மண்ணில் வச்சாலே நல்லா வளரும். பாருங்கள், இந்த சின்ன பாட்டில் வச்ச ஒரு சின்ன கிளைகள் வச்சு அது கூட ரொம்ப தின்னாக தான் இருந்தது. அந்த ஸ்டெம் எல்லாமே நல்லாவே வந்திருக்கு. இதுக்கு வந்து சாயில் ப்ரிப்ரேஷன் நான் காமிக்கிறேன். செம்மண் வந்து 1 பங்கு எடுத்துக்கிறோம். இது வந்து நர்சரியிலேருந்து வாங்கினது தான். 1 பங்கு செம்மண்ணும் 1/2 பங்கு வந்து இந்த கோகோபிட் எடுத்துக்கிறோம். கோகோபிட் இல்லைன்னா மணல் கலந்துக்கலாம். இது வந்து மாட்டோடைய தொழு உரம் நெக்ஸ்ட் போட போகிறது. இதை மாதிரி ஒரு கட்டியாக இல்லாமல் நல்ல ஒரு பவுடர் ஃபார்மில் நம்ம வந்து கலந்துக்கணும். இது ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சு வீட்டிலே ரெடி பண்ணது. இந்த தொழு உரத்தை 3த்தையுமே கலந்துக்கணும். மணல் இல்லைன்னா கோகோபிட் நல்லாவே கலந்துக்கிட்டு இந்த பாட்டில் போடணும். இந்த பாட்டில் வந்து எனக்கு பெரிய பெரிய ஹோல்ஸாக இருக்குது. அதாவது 1 ரூபாய் காயின் சைஸுக்கு ஹோல்ஸ் இருக்கிறதால இந்த பெரிய கல்லுகளை போட்டு ஒரு அடியில் தண்ணி வந்து ஃப்ரீ ஃப்ளோ இருக்கும். இந்த மாதிரி உதிரியாக அந்த மண்ணை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா, எதுக்கு இந்த மாதிரி லூஸாக பண்ணணும்னா அது வேர் வந்து ஒரு மாதிரி படர்ந்து போகும், மேலோட்டமாக போகும். இந்த மல்லி செடியோட நேச்சரை வேர் வந்து டீப்பாக உள்ள மண்ணுக்குள்ளே போகாது, மேலோட்டமாக படரும். அதனால தொட்டியில் 3/4 அளவுக்கு மண் வந்து நம்ம போட்டுக்கணும். பாதி அளவுக்குலாம் இது பண்ண முடியாது. டீப்பாக உள்ளே போகாது, இந்த வேர் நல்லா படர்ந்து போகக்கூடியது. அதனால் மண் 3/4 அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். இப்போ பதியம் போட்ட செடிகள் எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன். பாருங்கள், கிளைகள் உடைத்த கிளைகள் தான் அது, டீப்பாக உள்ளே போகாமல் பாருங்கள். இந்த மாதிரி பக்கத்தில் சைடில் தான் வந்திருக்குது இந்த வேரெல்லாம். இதை எடுத்து நம்ம வந்து பாட்டிங் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நிழலான இடத்துல வச்சுக்கணும். இப்போ எனக்கு ஒரு 6 செடி வந்திருக்குது. இந்த 6 செடியையும் தனித்தனியான பாட்டில் நம்ம வச்சுட்டோம்னா இதுலேருந்து நிறைய செடிகள் வரும். இந்த செடி இன்னும் ஹைட்டாக வளர்ந்ததுக்கப்புறமா
வேற ஒரு பெரிய பாட்டுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். இந்த தொட்டியிலே நான் பதியம் போட்டிருந்தா கூட நத்தைகள் வந்து ஏறி வந்து அந்த பாட்டில் கூட சாப்பிடுது. இருந்தாலும் நம்ம தரையில் லேண்டில் வச்சதை விட இது கொஞ்சம் சேஃபாகவே இருக்குது எனக்கு பாட்டில் இருக்கிறதுக்கு. அதனால் நம்ம முக்கியமாக வந்து இந்த எலி தொல்லையும் இந்த நத்தையுடைய தொல்லையும் இல்லாமல் நம்ம இந்த பாட்டில் வந்து கொஞ்சம் ஹைட்டான ஒரு இடத்துல அதாவது டெரஸ்லையோ இல்லை காம்பவுண்ட் வால் மேலேயோ வச்சுட்டோம்னா இந்த செடிகளை வந்து நம்ம சேஃபாக வளர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி ஒரு அதிகமான ஒரு வேர் வந்துருக்குது. இந்த வேர்லேருந்து தான் புது புது செடிகள்லாம் வருங்க. இப்போ இந்த செடி உடஞ்சிருச்சு இல்லையா, அதனால ஒன்றும் பரவாயில்ல, அதுவும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த வேரோடு இருக்கிறதையும் நம்ம நட்டு வச்சுட்டு உடஞ்ச அந்த மீதி அந்த பார்ட்டையும் அந்த டாப்பில் இருக்க அந்த பார்ட்டையும் எடுத்து தூக்கி போடாமல் மறுபடியும் அதில் நம்ம நட்டு வச்சுட்டா அதுலேருந்து இன்னொரு புது செடி வருங்க. இப்படி தான் நம்ம வந்து இந்த மைசூர் மல்லி செடியை வந்து நம்ம நிறைய வளர்த்துக்கலாம். இதுக்கு வந்து செமி ஷேடில் வச்சா போருங்க. இதுக்கு அதிகமாக வெயிலெலாம் ஒன்றும் வேணாம், செமி ஷேட்லேயே வளர்த்துக்கணும். இதுக்கு வந்து ஏப்ரல் மேல வந்து நல்லாவே பூக்கள் பூக்குங்க. சிலது வந்து இது நல்ல மண், அதான் செம்மண் சொன்னோம் இல்லையா, அந்த செம்மண்ணில் வளர்ச்சிங்கன்னா அதாவது லேண்டில் வைக்கும் போது நல்ல ஹைட்டாகவே ஒரு மரம் மாதிரி கூட வளருங்க. இதுக்கு நிறைய கம்போஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நிறைய உரங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த மரம் மாதிரி கூட நல்லா வளரும் இந்த தரையில் வைக்கும் போது. இப்போ பாட்டிங் பண்ணிட்டு நான் வந்து கொஞ்சம் முக்கால் அளவுக்கு மண் போடுறேங்க. ஏன்னா மேலோட்டமாக தானே இந்த இதெல்லாம் வருது இல்லையா, அதனால நான் வந்து மண் அதிகமாகவே போடுறேன். இதை மாதிரி நம்மளும் வளர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து செமி ஷேடில் எடுத்து வச்சுட்டோம்னா ஒரு 10 நாளுக்கு அப்புறமா எடுத்து வேற ஒரு சன்லைட் படுற இடத்துல நம்ம வச்சுட்டோம்னா இந்த செடிகள் நிறைய வேர் பிடிச்சி வளரும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய செடிகள் வந்துச்சுன்னா அது வந்து வேற பாட்டுக்கு வந்து நம்ம எடுத்து நல்லா வளர்த்துக்கலாம். இந்த செடிக்கு வந்து தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு முறை ஊற்றினா போகிறோம். ஏன்னா இதில் கோகோபீட் நம்ம கலந்துருக்கோம் இல்லையா, அதனால் தண்ணி வந்து மேலே மண்ணுக்கு வந்து ட்ரையாக இருந்தாலும் அடியில் வந்து கொஞ்சம் ஈரமாகவே இருக்கும். அதனால் ஒரு நாளைக்கு ஒரு முறை ஊற்றினா போதும். இது பாருங்கள், இப்போ அந்த ஹோல்ஸ் கல்லுலாம் வச்சு போட்டிருந்தோம் இல்லையா, அப்படி இருந்தும் தண்ணி வந்து ட்ரைன் ஆகுது. இந்த மாதிரி தான் தண்ணி நிற்காமல் வெளியில் வந்து எக்ஸஸாக இருக்க தண்ணியெலாம் வெளியே வந்துடணும். இப்போ பார்க்குறது வந்து நான் ஒரு 4 நாள் ஆயிடுச்சு இதை பாட்டிங் பண்ணி. இந்த பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, எல்லாமே நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி தான் வந்து இந்த செடிகளை வளர்க்கணும். இதுக்கு வந்து முக்கியமாக உரங்கள்ன்றது இதுக்கு வந்து ஒரு எப்சம் சால்ட் கொடுக்கலாம். இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கம்போஸ்ட் இருக்கு இல்லையா, வெஜிடபிள் கம்போஸ்ட்டு, வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண அந்த தொழு உரம், இதெல்லாமே நம்ம வந்து இந்த செடிகள் கொடுக்கலாம். ஒன்றுமே இல்லைன்னா கூட நம்ம வீட்டில் நம்ம கிச்சனில் வேஸ்ட்டாக போகிற அந்த தண்ணி, அந்த அரிசி தண்ணி, பருப்பு தண்ணி எல்லாம் கூட இதுக்கு டெய்லி நம்ம விடலாம். வேறு எதுவுமே மெனக்கிட்டு இதுக்கு வெளியிலேருந்து தான் உரம் வாங்கி வந்து தரணும்ல, வீட்டிலே நம்ம ரெடி பண்ணி இந்த உரங்களை கொடுக்கலாம். இந்த செடி நீங்கள் புதுசாக நீங்கள் வாங்கி வளர்க்க போகிறீங்கன்னா லேண்ட் இருந்துச்சுன்னா தரையில் வைங்க. ஏன்னா இந்த வேர் வந்து மேலோட்டமாக வந்து வளரக்கூடியது. இந்த செடியை நீங்கள் வைக்கிற இடத்துல இருந்து ஒரு 2 to 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு இந்த வேர் அப்படியே படர்ந்து போகும். படர்ந்து அவ்வளோ தூரத்துக்கு இந்த செடிகள்லாம் புதுசாக செடிகள் வளர்ந்து அவ்வளோ தூரம் படர்ந்து நிறைய செடிகள் அடர்த்தியாக வளரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தரை இருந்ததுன்னா அதில் வளர்த்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.